இந்த வாட்டி நம்ம எதிர்பார்த்துலேருந்து கொஞ்சம் அதிகமாக தான் குட்டி போட்டிருக்குண்ணே. பரவாயில்ல, இது எப்படி தான் காப்பாற்ற போகிறோமோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 78. இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அப்டேட் தான். நம்ம ஒரு வாரமாக வாட்ச் அவுட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வாலியை. ரொம்ப நாள் அதே இடத்துல கிடக்கு. நம்ம கண்ணு சும்மா இருந்தாலும் நம்ம கை சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வாலியை வச்சு மீன் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மீன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது போடுறதுக்கு இடம்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை அப்படி நைஸாக சுட்டு வந்தாச்சு. சுட்டு வந்து நம்ம இந்த மீன் தான் மாற்ற போகிறோம். இந்த மீன்கள் தான் அந்த வாலியில் மாற்றலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இதில் என்னடா மாலி கிடக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கிங்களா? ஃபீமேல் கன்சீவாக இருக்குது அப்படிங்கிறனால மேலே வந்து தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேலுக்கு ஃபுட் போட்டுட்டு பார்க்கும் ஃபீமேல் குட்டி விட்டுருக்கு. அது தெரியாமல் நாங்கள் மட்டும் ஃபுட்டு போட்டாச்சு. நல்லா பார்க்க குட்டி விட்டுருக்கு. பரவாயில்ல, சீக்கிரம் குட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபீமேல் வந்து செப்பரேட் பண்ணிடுறோம். ஏன்னா ஃபீமேலை ஒன்றா போட்டோன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் இருக்க எல்லா மீன்களையும் கடிச்சு தின்றும். அது பசியில் இருக்க குட்டி மீன்கள்லாம் சேர்த்து கடிச்சு சாப்பிட்றோம். அதனால சரின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஃபீமேலை வந்து நீங்கள் தனியாக போட்டுறோம், குட்டி மீன்களோட சேர்த்து போடக்கூடாது அப்படி சொல்லிட்டு சரி மேலேயும் ஃபீமேலும் ஒன்றா போட்டோம். நம்ம குட்டிகள் பார்த்தீங்கன்னா இந்த முறை ஒரு 25 குட்டிகள் 30 குட்டிகள் வேற கிடச்சிருக்கும். இதில் எத்தனை காப்பாற்ற போகிறோம் நம்மளுக்கு தெரியல. ஓரளவு நம்மளுக்கு முடிஞ்ச அளவு காப்பாற்றிடுவோம். 1-2 தான் தப்பும். போன முறை பார்த்தீங்கன்னா ஒரு 10 குட்டியில் ஒரு 2 குட்டி 3 குட்டி அந்த மாதிரி ரேஞ்செலாம் போச்சு. குட்டிகளுக்கு ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக பெருசு கொடுக்குற ஃபுட்டே சின்னதாக பொடியாக்கி அதுதான் கொடுப்போம். அதுதான் கொடுத்துக்கிட்டு வரோம். பெரிய மீன்களுக்கு வந்து அப்படியே போட்டுருவோம். சின்ன மீன்களுக்கு அப்படி நச்சு கொஞ்சம் ஒரு லெவல் ஆகிற வரைக்கும் பொடியாகி அப்படி போட்டுருவோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி வந்து ஒரு 2 மீன் வாங்கிட்டு வந்தாப்புல, புதுசாக 2 மீன் வாங்கிட்டு வந்தாப்புல. ஆல்ரெடி நம்மகிட்ட மாலி நிற்கி. இது என்ன மீன்னே தெரியல. என்ன மீன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து நம்ம அப்படியே மாற்றக்கூடாது. நம்மகிட்ட புது வாளி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த வாளியில் நம்ம பழைய தண்ணி டெம்பரேச்சர் செட் ஆகுதுக்காண்டி பழைய தண்ணியை அப்படியே எடுத்து அதில் ஊற்றி அந்த மீனை வந்து ஒரு 1/2 மணி நேரமோ ஒரு 1 மணி நேரமோ அப்படியே உள்ளே வச்சு டெம்பரேச்சர் செட் ஆகுது வரைக்கும் மீனை வெளியே விடக்கூடாது. அதே மாதிரி புது தண்ணியிலையும் மீனை விடக்கூடாது. அதை நீங்கள் அப்படியே வச்சு வைக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம புது தண்ணியில் மீன் விட்டோம்னா இறக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் செட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கான ஐடியா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மீன்கள் என்ன ரக மீன்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நம்மளும் தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் போவோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.